வைரக்கல், தங்கம் இதெல்லாம் பூமியிலேருந்து எடுக்கிறாங்க. அது எடுக்கும்போது பலன்னு மின்னி இருக்காது. அது ஒரு கரை பிடிச்சது போல், அது ஏதோ ஒரு மண் சகதியோட அந்த அந்த பவளம், முத்து, தங்கம், தங்க சுரங்கத்தில் வரும்போது அப்படி தான் இருக்கும். ஆனால் அதை எடுத்து அவர் என்ன செய்வாங்களாம், தீட்டப்படும். எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, அதை உன் கல்லுகள் பிரகாசிக்கும்படி. எப்படி நம்முடைய கல்லுகள் என்ன செய்ய போது பிரகாசிக்கு வெளிச்சம் கொடுக்காமல் இருக்கும். தங்கத்தை எடுக்கும்போது வெளிச்சம் இருக்காது, ஆனால் அதை பிரகாசிக்க வைப்பார்கள் அந்த தங்கத்தை. அதே போல் கர்த்தர் சொல்கிறாரு, இன்றைக்கி வந்து உன் கல், உன் உயர்வு, உன் மேன்மை கரைப்பிடிச்சிருக்கலாம், அந்தஸ்து கரைப்பிடிச்சிருக்கலாம், ஒரு பிரகாசம் இல்லாமல், வெளிச்சம் இல்லாமல், ஒரு இருட்டு போல் இருந்திருக்கலாம். அதனால் கர்த்தர் சொல்கிறார், நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உன் கல்லுகள் பிரகாசிக்க வைக்கும்படி இந்த மாதத்தில், இந்த மாத முடிவில் உன் கல்லுகள் எல்லாமே பிரகாசிக்க போகுது. உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்கும்படி உன்னை மாற்றி அமைக்க போகிறேன். அல்லேலூயா. நீல ரத்தங்களை உனக்கு அஸ்திபாரமாக்கி. இப்படி எதை அஸ்திவாரமாக்குறாரு? நீல ரத்தனங்களை அஸ்திவாரமாக்கி உன் பலகணைகளை பளிங்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதில்கள் எல்லாமே உச்சிதமான கற்களுமாய் ஆக்க போகிறேன். அதாவது நீ செய்கிற வேலையில் ஒரு பளபளப்பு, செய்கிற தொழிலில் ஒரு பளபளப்பு, ஒரு வியாபாரத்தில் பளபளப்பு, உன் பிள்ளைகள் படிப்பு காரியத்தில் ஒரு பளபளப்பு, உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருடைய சுகத்தில் ஒரு பளபளப்பை பார்க்க போகிறீங்க. இதுவரை நீங்கள் மின்னாமல் இருந்தீங்க, இப்போது நீங்கள் வெளிச்சம் கொடுக்க போகிறீங்க. கர்த்தர் உங்களை உலகத்துக்கு வெளிச்சமாக, உலகத்துக்கு ஒப்பாக விளங்க பண்ண வைக்க போகிறாரு. அதுதான் இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை.